வேர்ல்டு லீடர்ஸ் நிறைய பேருக்கு உயிருக்கு ஆபத்து. நம்மளுடைய லீடர்ஸ்க்கும் இதே தான். சிஎம் அவரும் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஹெல்த் பார்த்துக்கணும். மோடிஜியாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2026 பெரிய பிரபலமான நடிகர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரஜினிகாந்த் சார் ஜாக்கிரதையாக இருக்கணும், அமிதாப் பச்சன் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஷாருக் கான் ஜாக்கிரதையாக இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அம்பானி அதானி போல ஜோகோ சாரே ஜாக்கிரதையாக இருக்கும். பொறாமை உச்சத்தில் இருப்பாங்க, ஒரு பயமுறுத்துறதுக்காக பார்ப்பாங்க. அதனால என்ன ஆகுனே தெரியாது. மக்களால் வெறுக்கப்படக்கூடிய அளவுக்கு வரும். இவங்க பண்ண தியானம், சொசைட்டி பண்ணிக்கினேன், அவ்வளோ கோடி கொடுத்தது, இவ்வளவு கோடி கொடுத்ததெல்லாம் இல்லாம ஸ்கேம்லாம் வெளில வந்துரும். திருட்டு பசங்கன்றதே வரும். பெரிய ஆண்டர்பிரனர்லாம் சொல்றீங்க. பெரிய ஆண்டர்பிரனர்லாம் நிறைய மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை லேண்ட்ஸ் சொல்றோம்ல, ராமநாதபுரம், சிவகங்கை இங்கெல்லாம் வாங்கி போட்டுட்டு உடனே அடுத்த வருஷமே வந்து எங்கிட்ட திட்டாதி, போட்டுட்டு விட்டுருங்க. 5 வருஷம் பொறுத்து பாரு. 2031 அது டெவலப். மக்கள் கூடக்கூடிய இடம், மலை கோயில்கள், மலை பொழந்து விழுமா அடுத்த வருஷம். ஆமா, மகாமகள்லாம் சீக்கிரம் வருது. இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கும். ஸ்டாம்பேடு தான். நிறைய பேருக்கு வேலை போறது தான் பெரிய சிக்கலா இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு என் கால்குலேஷன் 31 வரைக்கும். அதெல்லாம் நான் திருப்பி எல்லாம் பேக் அடிக்க மாட்டேன். தண்ணியால தான் இந்த வருஷம் நிறைய கண்டம். தண்ணியாலன்னா சரக்கு கிடையாது. சரக்கால எப்பவுமே கண்டம் தான், ஆனா அது லேட் பிக்கப் ஆகும். இந்த சரக்கு வந்து உடனே வந்துடும் வீட்டுக்கு. இது நாட்டுக்கு. ஆட்டிசம் குழந்தைகளுக்கு 2026 நல்லா சொன்னீங்க, அற்புதமா வரும். எழுதி வச்சுக்க, ரொம்ப நல்லா வரும். நான் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க எல்லாம். ஆனா ரஷ்யா கண்டுபிடிச்ச பிறகுதான் ஜோதிடத்தில் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு வந்தாங்க. அதே போல ஃபிளைட்டு தான் ரொம்ப பிரச்சனை. மேன்மேட் டிசாஸ்டர் தான் நிறைய. நோய்கள் வந்து கொரோனாவோட மோசமாலாம் பண்ணும். நான் லீவ் எல்லாம் விட மாட்டாங்க. நீங்க தான் சர்வே கதை ஆகும். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சந்தோஷ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான பர்சன் கூட தான் உட்காந்துட்டு இருக்கோம். 2026 ஆரம்பிக்கும் போது, ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ் எந்த வருஷம் ஆரம்பிக்க போகுதுனாலுமே நம்ம முதல்ல பார்க்குற விஷயம் ஜோசியம். இந்த வருஷம் எப்படி நமக்கு இருக்க போகுதுன்ட்டு. அண்ட் நம்ம கூட யதார்த்த ஜோசியர், அண்ட் நான் உங்களுக்கு டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ப்ராக்டிக்கல் ஆஸ்ட்ராலஜர். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிகாலிட்டி, இது நடக்க போகுது உனக்கு, நீ போய் கோயிலுக்கு போ, குளத்துக்கு போ, அதெல்லாம் தாண்டி நீ உனக்கு உடம்பு முடியாமல் இருக்கா, போய் எக்ஸசைஸ் பண்ணு, வாக்கிங் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஜென்சிக்கான ஒரு ஜோசியரா நீங்க இருக்கீங்க சார். ஃபர்ஸ்ட் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு 2026 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ 2025 சில பலன்கள் நம்ம சேனலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் துல்லியமாக அப்படியே நடந்துச்சு சார். ஸோ அதில் ஒரு விஷயம் வந்து இந்த இண்டோ பாக் வார், ஓகே, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கண்டிப்பாக ஒரு போர் இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. அதோட நிலைமை தொடர்ச்சியாக 2031 வரைக்கும் கூட வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 2026 எப்படி இருக்க போகுது அந்த விஷயம்? இல்லை, பேசிக் சிம்பிள். சனி வந்து லாங் ஸ்டாண்டிங் பிளானட் ஒரு அஸ்ட்ராலஜியில் 2.5 years. அதுக்கு அடுத்தது ராகுக்கு 18 மாதம், 18 months. ஓகே, ராகுவுடைய தசை 18 years, ஆனால் ராகு நிற்கிறது 18 months. அடுத்தது குரு 1 year. சனி ஒரு இடத்துக்கு வரணும்னா 27.5 வருஷம் ஆகும். ஸோ 2.5 வருஷம்ட்டு அப்படியே 12 அப்படி பொறுமையாக வரும். 30 நாளும் அவன் என்ட்ரி கொடுக்கறது 27.5 வருஷத்தில் என்ட்ரி கொடுத்துரும். 30 வருஷத்தில் என்ட்ரியை முடிச்சுட்டு வெளில போயிடுவோம். ஸோ இந்த 3 பிளானட்டை வச்சு தான் நம்ம ஜோசியத்தில் வந்து மொத்தம் 4 பிளானட், சனி, குரு, ராகு, கேது, இதை வச்சு தான் கோச்சாரத்தில் எப்பவுமே பொது பலன்கள்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ சனி வந்து குருவுடைய வீடான மீனத்தில் இருக்க போகிறார். ஸோ 2026 இருப்பார், 27 இருப்பார். ஸோ 26 நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு வந்து மிதனத்தில் ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறமா கடகத்துக்கு ஒரு 6 மாதம் போய் ராகு வந்து கேதுவும் இந்த இயர் வரைக்கும் ராகு கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கு. ஸோ இந்த பேசிக் வச்சு பார்த்தீங்கன்னா 65% கெட்டது தான் நடக்கும், 35% தான் நல்லது நடக்கும். அந்த நல்லதுலலாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் புரட்சியாக இருக்கும். இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் வந்து மிரரில் வச்சு. ஏன்னா குரு வீட்டில் சனிக்கு வந்து குரு பார்வை வரும். தங்கத்தின் விலை இன்னும் ஏறிக்கினே போகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதையல்கள்ன்ற சொல்கிறோம்ல, கனிமங்கள்,
புதையல்னா வெறும் இல்லை, புதையலும் கிடைக்கும், கனிமங்களும் கிடைக்கும், ட்ரெஷர் மினரல்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கே எல்லாமே கிடைக்கும் வேர்ல்டில். அதில் இந்தியாவில் நிறைய கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் புரட்சிகள் வரும். விவசாயம் வந்து புரட்சின்னா வேறு லெவலுக்கு வரும். 4 ஏக்கர் வச்சே அந்த அளவுக்கு மகசூல் பண்ணுற அளவுக்கு வரும். அந்த வீடு தோட்டம் மாடி தோட்டம்லாம் பயங்கர அப்கிரேட் ஆகிடும். பாத்ரூம்லேயே காய்கறி வளர்க்குற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அந்த அளவுக்கு அந்த ஆசையெல்லாம் வந்துடும். வேர்ல்டு லீடர்ஸ் நிறைய பேருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. நேச்சுரல் ஹெல்த் சிக்கு அட்டாக். நம்மளுடைய லீடர்ஸ்க்கும் இதே தான். மோடிஜியாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். 2026 பெரிய சினி ஸ்டார்ஸுக்கு சிக்கல் வர்றது, நிறைய பேருக்கு வேலை போகிறது தான் பெரிய சிக்கலாக இருக்கும் இந்த வருஷம். எஸ்பெஷலி மீடியாவில் இருக்கவங்க, என்னடா நம்மளை டார்கெட் பண்ணுறான்னு நினைக்காது. மீடியாவில் இருக்கிறவங்க போகிற போக்கில் சுற்றிங்களே. அடுத்தது கம்ப்யூட்டரோட பின்னி பிணைஞ்சிருக்கிறவங்க, ஸ்கில்டுக்கெல்லாம் தான் இனிமேல் நல்லா நிற்பாங்க. ஸ்கில்டு மேன் பவரு அந்த போல் இருக்கவங்க, பெரிய லெவலில் சம்பளம் வாங்கினவங்களாம் இப்போவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை கண்டிப்பாக கட்டாப் பண்ணுருவோம். அந்த 1 லட்ச ரூபா கீழே சம்பளம் வாங்குறவங்களை தொந்தரவு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. 50,000 ரூபாய் வரைக்கும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கவங்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரேஞ்சு தான். ஒரு லட்ச ரூபா மேலே 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வாங்குறவங்களுக்கெல்லாம் நித்திய கண்டு பூர்ண ஆயுசு தான். ஸோ நீங்கள் இப்போவே ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டுக்கு ரெடி பண்ணிக்கணும். செல்வி சொன்னார் நடந்துச்சு, எனக்கு வேலையெல்லாம் இல்லை. செல்வி சொன்னார் நான் உஷாராக இருந்தேன்னா தான் எனக்கு பெருமை. வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு என் கால்குலேஷன் 31 வரைக்கும். அதெல்லாம் நான் திருப்பியெல்லாம் பேக் அடிக்க மாட்டேன். 31 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டபன் இருக்காது. சிங்கப்பூர் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு, துபாய் நல்லாயிருக்கும், ஒரு சில ஊர்கள் நல்லாயிருக்கும். மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய எல்லா ஊர்கள்லேயும் இந்தியாவை தவிர எல்லாருக்கும் பிரச்சனை தான். இந்தியன்ஸ் எந்த ஊரில் போனாலும் மைனாரிட்டி தானே. நேச்சுரல் டிசாஸ்டரில் இமயமலை பகுதியில் ரொம்ப நேச்சுரலாகவும் வரும், ஆர்டிஃபிஷியலாகவும் இமாலயஸ் தான் பிரச்சனை பண்ணும். ஆர்டிஃபிஷியலாக எப்படி சார் சொல்லி தாக்குதல்கள் ஏதாவது மக்களுக்கு சேதார விளைவு இருக்க மாதிரி அணு விஷயங்கள் பெரிய சேதாரம் கொடுப்பானு. ஏன்னா இமாலயா வந்து தொட்டால் தான் நான் இந்தியாவுக்கு அழிவு வரும்னு தெரியும் எல்லாரும். கன்னியாகுமரி வரைக்கும் அது எதிரொலிக்கும். ஏன்னா அலைன்மெண்ட்டே ஃபுல்லாக சேதம் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. சிதம்பரம் வரைக்கும் அலைன்மெண்ட் மூமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்களே. நேச்சுரல் டிசாஸ்டரில் நிலநடுக்கங்கள் பெருசாக வரும் இந்தியாவுக்கு. அது உண்டு, இந்தியாவுக்கு உண்டு. இந்தியா மட்டும்னா எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. ஓகே, கிரகம் வேலை செய்ய போகுது, அது ருத்ரதாண்டம் ஆட போகுது. ஸ்ரீலங்காவுக்கு திருப்பி திருப்பி அழிவு வரும். நீர் ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யும். கடகத்தில் வேற குரு உச்சமாக போகுது. தண்ணியால் தான் இந்த வருஷம் நிறைய கண்டம் வரும். தண்ணியாலன்னா சரக்கு கிடையாது. சரக்கால் எப்பவுமே கண்டம் தான், ஆனால் அது லேட் பிக்கப் ஆகும். இந்த சரக்கு வந்து உடனே வந்துடும் வீட்டுக்கு, இது நாட்டுக்கு. கடலில் வந்துடும், உள்ளே வந்துடும். கடல் பகுதியில் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு கூட வீடு கடல் பகுதியில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு மனிதன்னா கடல் மலை பகுதியை ரசிக்கிறது. இந்த 2 இடமும் சேதமாகுமா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, நான் இப்போ வந்து வீடுகள்லாம் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறதுனா, இன்சூரன்ஸு எல்லா இன்சூரன்ஸும் போட்டு வச்சு 10 வருஷத்துக்கெல்லாம் இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ வருஷம் போடாதீங்க. 10 வருஷம் இன்சூரன்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் உண்டு. ஸோ 5 வருஷமாவது அட்லீஸ்ட் போட்டுக்கு. இது போல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கலாம். நிலத்துக்கு தெரியாது, பட் பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே இருக்கிற பொருளுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் உண்டு. இன்சூரன்ஸ் எடுத்து கூட ஒரே இடத்துல வைக்காமல் 2-3 சிஸ்டம் வேறு இடத்துல பேக்கப்பு எல்லாமே வச்சிருக்கு. ஏன்னா எது சேதமாகும்னு தெரியாது. விலைவாசியுடைய பாதிப்புகள் ரொம்ப இருக்கும். அதனால தான் மக்களே வந்து இயற்கையாக வந்து அவன் வந்து அவங்கவுங்க வந்து இந்த விவசாயத்தில் ஆர்வம் காட்டுவாங்க. மெடிக்கல் நான் சொன்ன மாதிரி புரட்சிகள் வந்து நினச்சி பார்க்காத புரட்சியில் வரும். கண்ணுக்கெல்லாம் நியூரோ இளமை திரும்புறது. இப்போ வந்து நீங்கள் வந்து
70 வயசு 80 வயசு ஆளுங்களெல்லாம் கூட இனி வந்து ஏன்னா வசீகரத்தை கொடுக்குமா குரு வீட்டில் சனி 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. உலகத்தில் நிறைய பேர் இளமை திரும்ப வச்சிடும். நிறைய பேர் நீங்கள் வந்து ஹீரோஸ் எல்லாம் பார்ப்பீங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, செம்ம லெவலுக்கு மாறிடுவான், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்ஸ் வரும். மெடிக்கல் புரட்சிகள், இந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த மூளை வளர்ச்சி கம்மி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, பை பர்த்லேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வர மாதிரி மாறிடும். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு 2026 ஆட்டிசம்லாம் நல்லா சொன்னீங்க, அற்புதமாக வரும், எழுதி வச்சுக்க. ஓகே சார், ரொம்ப நல்லா வரும். நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறோம் கஷ்டப்படுறோம். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது குரு. அதாவது குரு வந்து 2027 ஜூன் வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வழியாக எல்லாத்தையும் டெவலப் பண்ணிவிடும். நல்லது. ஆமாம், நீங்கள் சித்திரையிலேருந்தே அதனுடைய எஃபெக்ட் பார்க்கலாம். சாதாரணமாக இன்ஜெக்ஷன் மாற்றிடும். நான் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிச்சு சிரிச்சாங்க எல்லாம். ஆனால் ரஷ்யா கண்டுபிடிச்ச பிறகு தான் ஜோதிடத்தில் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு வந்தாங்க. நியூரோக்கு நான் முதல்லேருந்து 4 வருஷமாக என்னுடைய பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள், கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னே வந்துடும். அதே போல் பெரிய லெவலில் பேர் புகழோடு இருக்காங்கல்ல, பில் கேட்ஸ் எல்லாம், அவங்கெல்லாம் டேமேஜ் ஆகிடுவாங்க. இந்த வருஷம் கேது வந்து சிம்மத்தில் இருக்கிறனால அவங்க ஏற்கனவே இந்த கொரோனாவுடைய வேக்சின்லேயே அவர் பேர்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. ஆனால் அப்போத்துலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் தப்பு வரும். ஆனால் இந்த வாட்டி வந்து இவரெல்லாம் மக்களால் வெறுக்கப்படக்கூடிய அளவுக்கு வரும். இவங்க பண்ண தியானம், சொசைட்டி பண்ணிக்கினேன், இது ஆரம்பித்து அவ்வளோ கோடி கொடுத்தது இவ்வளோ கோடி கொடுத்ததெல்லாம் இல்லாமல் வெளில வந்துடும், திருட்டு பசங்கன்றதே வரும். ஓகே, பெரிய ஆண்டர்பிரனர்லாம் சொல்கிறீங்க. பெரிய ஆண்டர்பிரனர்லாம் நிறைய மாட்டுவாங்க. அதே போல் நிறைய பெரிய பெரிய ஆசிரமம் பெரியவங்களாம் நடத்துகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப, அதாவது ஞானக்காரர்கள் சூரியன் வீட்டில் இருக்கனால எக்ஸ்போஸ் ஆகும், எதிரிகளால் காட்டி கொடுக்கப்படும், எதிரிகளால் கொல்லப்படுவார்கள். அதே போல் சினிமா இண்டஸ்ட்ரியல்ஸு இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரே நாளில் திவாலாக்கி விட்டுருவாங்க, ஷேரெல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுருவாங்க, இது பண்ணுவாங்க. நிறைய கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெவலப்மெண்ட் ஆக அதே போல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குக்கெல்லாம் அட்வான்ஸ் வந்துடும். அப்கிரேடே பண்ண முடியாது தம்பி. நிறைய பேருக்கு அப்கிரேடு டெக்னாலஜி கற்றுக்கணும். சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும், தடவின்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெத்தலை பார்க்க தடவிந்தாவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதை தடவிந்து ஒன்றும் ஆகாது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். அப்கிரேட் ஆகக்கூடிய குழந்தைங்க தான் சக்ஸஸ் ஆகும். இதில் பெரிய அட்வான்டேஜ் வந்து பில்லியனர்ஸ் சின்ன பசங்க ஆவாங்க, நிறைய பில்லியனர்ஸ் சின்ன பசங்க. அதில் சவுத் இந்தியாவில் தான் நிறைய பேர் ஆக போகிறாங்க. என் கால்குலேஷன் வந்து சவுத் இந்தியாவில் ஆகும், நிறைய பில்லியனர்ஸ் ஆகும் சின்ன பசங்க. அம்பானிக்கு அதானிக்கெல்லாம் போட்டி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறது அது வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் கொண்டாடப்படும். அதனால் இப்போதைக்கு வந்து 2028 வரைக்கும் தங்கத்தில் பணம் போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரை லேண்ட்ஸ் சொல்கிறோம்ல, ராமநாதபுரம், சிவகங்கை, இங்கெல்லாம் வாங்கி போடுங்க. போட்டுட்டு உடனே அடுத்த வருஷமே வந்து என்கிட்ட திட்டாதீங்க, போட்டுட்டு விட்டுருங்க. விட்டுட்டு 5 வருஷம் பொறுத்து பாருங்க. 2031 அது டெவலப். ஏன்னா தண்ணி பஞ்சமே உலகத்தில் இல்லாதபடி எல்லாத்துக்கும் எல்லா ஏரியாலையும் வந்து எல்லா மலைகள் எல்லா ஊரில் எங்கெல்லாம் வந்தோ எல்லா இடத்துலையும் சேர்த்து வைக்கிறதெல்லாம் கொண்டு வந்துடுவோம். செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். அதனால் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா லெவல்லையும் அந்த ட்ரை லேண்ட்னா கடல் இருக்கும் பக்கத்தில், ராமநாதபுரம்னா கடல் இருக்கும். ஸோ நிறைய லெவலுக்கு ஈஸி டெக்னாலஜி வந்துடும். ட்ரை லேண்டில் சோலார் பவர் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு லைஃப் லாங் இன்கம் கொடுக்கக்கூடியதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயமாக தான் பார்க்க. இன்னொரு கணிப்பு நீங்கள் 2025 சொன்னது வந்து ஸ்டாம்பிட் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது கண்கூடாக நம்ம பார்த்தோம் 2 விஷயத்தில். ஒன்று கரூரில் பார்த்தோம், 41 பேர் இறந்து போனாங்க. அண்டு பெங்களூரில் ஒரு ஆர்சிபி மேட்ச் முடிச்சுட்டு அந்த செலிப்ரேஷனில் இருந்தாங்க. மக்கள் இந்த மாதிரி கூட்டமாக கூடுற விஷயங்கள் 2020 பயங்கர டிசாஸ்டர் எல்லா இடத்துலையும் உண்டு. மக்கள் கூடக்கூடிய இடம், மலை கோயில்கள், மலை பொழந்து விழுமா அடுத்த வருஷம். ஆமாம், மகாமகள்லாம் சீக்கிரம் வருது. இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். ஸ்டாம்பேடு தான் இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டாம்பேடு. அது நெருப்பால் பிரச்சனை வர்றது. அப்படியே இந்த ஷிப்பெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, க்ரூஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வாட்டி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஷிப்பில் போகிறது.
ஏன்னா எவன் தொந்தரும் இல்லாமல் ஒரு வாரம் ஜாலியாக உட்காந்துன்னு அரட்டை வச்சுக்கின்னு உட்காரலாம். ஆனால் என்ன பண்ண முடியும், இந்த வாட்டியெல்லாம் வந்து இதெல்லாம் தொந்தரவு இருக்குது. அதே போல் ஃப்ளைட்டு தான் ரொம்ப பிரச்சனை. ஃப்ளைட்டு உடைய மேன்மேடு டிசாஸ்டர் தான் நிறைய வரும். அதே போல் நோய்கள் வரும். நோய்கள் வந்து கொரோனாவோட மோசமாலாம் பண்ணும். ஆனால் லீவெல்லாம் விட மாட்டாங்க. நீங்கள் தான் சர்வே ஆகணும், நீங்கள் தான் ஆகணும். இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி மனிதனுடைய வக்கர புத்தியால் நேச்சுரல் டிசாஸ்டர்ன்றது வரும். அது இயற்கையால் வர்றது வந்து தாங்கிக்கலாம். ஆனால் மனிதன் வக்கரமாக பண்ணுவான். கூட்டம் கூடுற இடத்துல மனிதனுக்கு சேதப்படுத்துவான், பாம் வைப்பான், ஷூட் பண்ணுவான். புரியுதுங்களா? அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அங்கே ஒரு கூட்டம் வரும். ஒரே எல்லா இடத்துலையும் வன்முறை தாண்டவம் ஆடும். அதில் வளர்ந்த நாடெல்லாம் ரொம்ப மாட்டிக்கும். ஃப்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆகும், ஜெர்மனி ஆகும், இங்கிலாண்டெல்லாம் தாறுமாறாக ஆகும். என் கணிப்பில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. அமெரிக்காலாம் ரொம்ப ஆகிடும். ட்ரம்ப்புக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா அவர்லாம் வந்து எது வேணுமோ தைரியமாக எடுக்கக்கூடியவர். அதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ தப்பாக முடிவெல்லாம் எடுத்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதே போல் வரியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வரி தான். கவுண்டமணி ஒரு இடத்துல இங்கே கொஞ்சம் பூசு, அங்கே கொஞ்சம் பூசுன்னு, அது போல் காந்த கண்ணழகின்னு சொல்லிட்டு வரி வாங்காத இடமே இருக்காது. வரியாக உடம்பு ஃபுல்லாக இருக்கும். சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்துட்டு தான் வரணும். ஸோ மக்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் இலவசமாகிடும். இலவசத்தில் ஒழிக்கவே முடியாது. உலகம் ஃபுல்லாக இலவசமாகிடும். எல்லா லெவல்லையும் இலவசம் மக்களுக்கு கொடுக்கணும். இலவசம் வாங்குறவங்களுக்கு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த டேக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய டேக்ஸ் பிளேயருக்கு நரகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் நான் பார்க்குறேன் அடுத்த 31 வரைக்கும். அதை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்கு நேரம் சரியில்லை. ஏன்னா முன்னாடியே சிம்சன்ஸ்னு யூஎஸில் ஏதோ ஒரு கார்ட்டூன்லேயே சொல்லிட்டாங்களா, ட்ரம்ப்புக்கு வந்து 2026 நிச்சயமாக அவரை வந்து ஷூட் வாய்ப்பு இருக்குன்னு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதுக்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் லீடர்ஸ் நம்ம மோடிஜி ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்ற, அமித்ஷாஜி ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆதித்யாஜி ஜாக்கிரதையாக இருக்கணும், விஸ்வாசன் இருக்கிறவர் எல்லாமே எல்லா மாநில முதல்வர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும், சிஎம் அவரும் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஹெல்த் பார்த்துக்கணும், பெரிய பிரபலமான நடிகர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரஜினிகாந்த் சார் ஜாக்கிரதையாக இருக்கணும், அமிதாப் பச்சன் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஷாருக் கான் ஜாக்கிரதையாக இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அம்பானி அதானி போல் ஜோகோ சாரே ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா பொறாமை உச்சத்தில் இருப்பாங்களாம். பொறாமை ஒரு பயமுறுத்துறதுக்காக பார்ப்பாங்க. அதனால் என்ன ஆகுனே தெரியாது. அதாவது உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போனால் அதெல்லாம் காப்பாற்றிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒன்லி மனிதனுக்கு டெத்து இப்போ எப்படி வரும்னா இது போல் அட்டாக்கு இல்லைன்னா மேன்மேடு ஸ்பீடு மிஷின்ஸால் தான் டெத்தே வரும். நேச்சுரலாக வர்றதுக்கு கிடையாது. நேச்சுரல் டிசாஸ்டர்ன்றது வேறு. அதே போல் ஏர் கிராஷ் நிறைய வரும் ஃப்ளைட்டில். துர்மரண சாஸ்திரம் காட்டுற காலகட்டம். துர்மரண சாஸ்திரம் காட்டும். இப்போ குரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஜோதிடத்தில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், குரு தான் சொந்த வீட்டை பார்க்க போகிறாங்க ஜூன் மாதத்துலேருந்து. ஏன்னா நீங்கள் ஜோதிடெல்லாம் இப்போ பசங்க எல்லாமே வந்து இப்போல்லாம் வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து வேறு கிட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. அஸ்ட்ராலஜி நமக்கே பெரிய லெவலுக்கு தண்ணி காட்டுற ஆளுங்க. ஸோ எல்லாத்தையும் படிக்கிறாங்க, அப்கிரேட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா என்ன தான் இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணோம்ல. நான் இந்த வயசில் நான் நோண்டின்னு இருப்பேன், ஏதாவது போய் படிப்பேன். யாராவது ஒரு ஆர்டிக்கல் கொடுத்தா மெடிக்கல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ டீப்பாக போவேன், டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஏதாவது அவங்க சொல்கிறது நமக்குள்ளே செய்ய முடியும்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதில் ஏதாவது கொஞ்சம் சரியாக இல்லைன்னா உஷாராக இருப்பேன். ஏன்னா நிறைய இந்த டுபாக்குரம் வருது இப்போ, அதனால் அது பிரச்சனை. துர்மரண சாஸ்திரம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துலேருந்து குரு வந்து குரு வீட்டை பார்க்குது. அதனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் ப்ரெடிக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் உச்சமான குரு தன் சொந்த வீட்டை பார்க்குற சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்லேருந்தே என்னை பொறுத்த வரைக்கும் மார்ச் 14 பெரிய சிக்கல்கள் இந்த உலகம் சந்திக்கும். இந்த குரு பார்க்குது, அதன் சும்மா சந்தோஷத்துக்கு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு கொரோனாவில் மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கணும், அந்த கதை நடக்காது. வேறு மோசமாக தான் ஆகும். அதாவது நோய் கொரோனா சமயத்தில் ஒரு உலகம் முழுவதும் பரவுன்னு ஒரு குமுதத்தில் நான் எழுதியிருந்தேன். அந்த நோய் வந்து நீ சொன்னியான்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணேன், நோய் தான் வரும்னு தெரியும் எனக்கு. மெடிக்கல் டைமில் கொரோனா வேர்டு தெரியுமா, இவங்களுக்காக இனிமேல் வந்து எல்லா வேர்டையும் கற்றுக்கணும் போல. ஸோ சாஸ்திரம் சொல்கிறது தொற்று நோய் பருவம். இந்த தொற்று நோய் பருவம் தான் நம்ம எழுதி வச்சுருக்கோம். அது இன்றைக்கி வரைக்கும் எவிடன்ஸு. ஸோ
இதில் வந்து துர்மரணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பற்றி பேசும்போது தான் லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் சொன்ன 2 ப்ரெடிக்ஷனுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் இவர் நெகட்டிவாகவே சொல்கிறாரு. ஒன்று அந்த ஏர் கிராஷ் பற்றி கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, நடக்க போகுதுன்னு ஜனவரி மாதம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வயநாடு நிலச்சரிவு முன்னாடியும் நிலச்சரிவு வந்து நம்ம சவுத் இந்தியாவிலே நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்துருந்தா நெகட்டிவாகவே சொல்லுவார், இவர் திறந்தாலே வந்து நெகட்டிவ் தான். அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த மாதிரி 2026 அவங்க அதாவதுங்க பாசிட்டிவ் சொல்கிறனால நான் சந்தோஷமாக போகிறதில்ல, புரியுதுங்களா? அதாவது இப்போ நமக்கு என்ன சொல்கிறதுன்னா 13 வயசில் எனக்கு ஒரு வண்டியில் பஸ்ஸில் போகிறச்ச ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதாவது ஆக்சிடெண்ட்னா பஸ் இல்லை, அந்த பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஹேண்டு அதை பிடிக்கிறது அந்த பள்ளத்தில் இறங்குறச்ச அந்த மேலே ஏறச்ச தலை அடிப்படுது, ஃபிட்ஸ் வந்தது. 13 வயசில் 8th படிக்கிறச்ச 9th படிக்கிறச்ச ஃபிட்ஸ் எல்லாம் வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து அந்த நோயை வந்து டாக்டர் நரேந்திரன் தான் எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தவர். 7 இயர்ஸ்க்கு மேலே அந்த டேப்லெட் எடுத்து கடவுள் தெய்வாதீனமாக தப்பிச்சுது. அது என்ன திசை என்ன புத்தின்னு தான் அப்போ ரிசர்ச் பண்ணேன். அதனுடைய இம்பேக்ட் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த ரொம்ப நேரம் நம்ம பேசுகிறோம்ல 8 hour 9 hour பேசணும்னா அது எஃபெக்ட் கண் அடிக்கிறது, இந்த வாயில் வந்து அப்படி இழுக்கிறதெல்லாம் வரும். ஆனால் மெடிக்கலில் எவ்வளோ கண்டுபிடிச்சனாலும் இப்போ எல்லாமே இப்போ லேட்டரான இப்போ தான் வந்து அதுக்கு நல்ல மருந்தெல்லாம் வந்தனால நல்லா ஆயிடுச்சு. ஆனாலும் வரும் அது, ஏன்னா லாங் ஸ்டாண்டிங் தூங்காமல் இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே வரும். இப்போ எங்களை மாதிரி ஏற்கனவே அந்த இதில் இம்பேக்ட் ஆனவங்களுக்கு வரும். இப்போ நம்ம தூங்குறது ரொம்ப கம்மி, 1 மணிக்கு படுக்கிறோம், 4 மணிக்கு எழுந்துக்கிறோம், 5 மணிக்கு எழுந்துக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நம்ம சொல்கிறோன்னாவே ஒரு டிசீஸை கூட அவங்களுக்கு வந்து அதிலே ஒரு கிண்டல் கேலி இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறச்ச இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேனலில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நியூ இயர் பலன் சொன்னனால அந்த ஃபேஸ்புக்கில் அந்த சேனலுடைய ஃபேஸ்புக்கில் அந்த நியூ இயர் பலன் வந்து 6 மில்லியன் போயிருக்குது ஒரே ஒரு சேனல். நான் சொன்னது நான் மொத்தம் 29 சேனல் இந்த வருஷம் கொடுக்குறேன், உங்களதோடு சேர்த்து இன்னும் நிறைய டெய்லி கொடுத்துட்டுருக்கேன். நானே விட்டுருங்கப்பான்னா கூட இல்லை சார் கொஞ்சம் கொடுங்க, ஏன்னா எல்லாமே நண்பர்கள், எல்லாமே தெரிஞ்சோம், எனக்கு முதல்ல நிறைய என்ட்ரி கொடுத்தவங்க. ஸோ நான் இது வரைக்கும் யூடியூப்பை வச்சுக்கினதில்லை. ஸோ இவ்வளோ ஜோசியத்தில் நேற்று வந்த ஜோசியர்லாம் கூட யூடியூப் வச்சுருக்காங்க, நான் இது வரைக்கும் வச்சுக்கிறேன். நான் நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு தான் கொடுக்குறது. அதில் வந்து என்ன வியூ போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். பாசிட்டிவ் வந்தோன்னா திறந்து விட்டுக்கிறது கிடையாது, பாசிட்டிவ் வந்தாலும் அது சந்தோஷமாக இது. நெகட்டிவ் நான் வந்து மேக்ஸிமம் கமெண்ட்ஸை படிக்கிறது இல்லை. என்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா நான் கமெண்ட்ஸை படிக்கிறது இல்லை, நம்ம மென்டல் ஹெல்த் கமெண்ட்ஸை பார்க்குறது இல்லை. அதில் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சிலவங்களுக்கு என் கூட இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். உன்னை பற்றி பார்த்தியா இப்படி எழுதியிருந்தான், அப்படியா நீ வேணும்னா எழுதுன்ட்டு போயிடுவேன். எப்படி நீ எழுதிக்க, அவ்வளோதான். இதில் ஒன்றுமே கிடையாது, ஓப்பன் டு ஆல் இது. ஏன்னா இப்போ அதே என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஃபஸ்ட்டு போய் நிற்பேன். வக்கர புத்தி, நான் தான் சொல்கிறேன், மனிதன் வந்து வக்கர புத்தி. உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலே வக்கரம் இருப்பாங்க, நண்பர்களில் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துன்னு வாழ முடியாது. கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். 365 நாள் தான் ஒரு லைஃபு. 100 வருஷம் வாழணும்னு நம்ம பெருசாக சொல்லலாம். எவ்வளோ? 100 வருஷம். ஆனால் 100 வருஷத்தினுடைய டேஸ் பார்த்தீங்கன்னா 36,500. அதில் பாதி நேரம் தூங்க போகிறீங்க நீங்கள், கரெக்டு தானே? பாதி நேரம் தூங்க போகிறீங்க, மீதி இருக்கிற நேரத்தில் குளிக்கல் கிளிக்கல் அது இது போக ஒரு 7 மணி நேரம் ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை. நான் ஹாப்பியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் ஜாலியாக இருப்பேன், என்னை சுற்றி எப்போயுமே பாசிட்டிவ் வைப்ஸ் வச்சுருப்பேன். எனக்கு வந்து இந்த நெகட்டிவு என்னை சுற்றி பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸோடு தான் நான் பழகுவேன். அதனால் யங்ஸ்டர்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும். யங்ஸ்டர்ஸுக்கு தோல் கொடுக்குறதா தான் செல்வியுடைய வேலை. ஸோ என்னை சுற்றி எப்போவுமே எனக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட half ஆஃப் த ஏஜ் டிஃப்ரென்ஸில் தான் என்னை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க. ஸோ என்றைக்குமே நான் வந்து ஒரு தெம்பாக இருக்கிறேன். அதனால் இதெல்லாம் நான் கவலைப்படுறதே கிடையாது. ஸோ ஹாப்பியாக இருக்கிறேன். எனக்கு வந்து எல்லோரும் இப்போ வெளியில் போகிறோன்னா செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு ஒரு தலை கொம்பு நினச்சிக்கிறது, அவங்களோட நின்று சந்தோஷமாக எடுத்துக்கிறது, நான் அவங்களோட எடுத்துக்கிறது நான் ஹாப்பியாக நினைப்பேன். ஸோ இவ்வளோ தான், எல்லாமே நீ பாசிட்டிவ் தான்.